போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக நீங்க வழக்கு பதிவு பண்ணி அந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன மாதிரி தண்டனை வாங்கி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? சார் இது தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சார். எதிர்கட்சிகள் கேட்குற மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எஃப்ஐஆர் காப்பி எப்படி லீக் ஆனிச்சு? இது ஒரு தொழில்நுட்ப போல சிசிடிஎன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு எஃப்ஐஆர் காப்பி டவுன்லோடு பண்ணோன்னா அவங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி ஓடிபி நம்பரை இது பண்ணணும். ஆனால் ஒரு பெண் வழக்கு சம்பந்தமாக எந்த ஒரு எஃப்ஐஆரும் டவுன்லோடு ஆகாது. இதுக்கு முன்னாடிகளும் இதே மாதிரியான பாலியல் பலாத்கார வழக்குகள்லாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ நடந்திருக்கும் பொழுது அந்த வழக்குகள் மீது இல்லாத ஒரு பார்வை, ஒரு வேகம், ஒரு கோபம் இந்த கட்சிகளுக்கு இந்த வழக்கில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்க வேண்டிய அவசியம் காரணம். அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணவர் மீதும் எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த ஆளை கண்டுபிடிச்சா அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேட்குறேன். அதுதான் சார், இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் போயின்னு இருக்குது சார். அது காவல்துறையை சேர்ந்தவர்களா இல்லை விக்டிம்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சேர்ந்தவர்களா, என்னோட நீதித்துறையும் சரி, என்ன நீதி அரசரை நான் ரொம்ப இந்த வழக்கில் தாழ்ந்து ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன் சார். சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், தயவு செஞ்சு தடை மீறி போராட்டம் நடத்தக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் மீது ஏன் நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்க மாட்டேங்குது? அரசியல்வாதிகள் பல தரப்பட்டு அரசியல்வாதி இருக்கிறாங்க. ஒரே சார்ந்த அரசியல்வாதிகள் இங்க போராடல. எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணு தானே, சட்டம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே நீதிமன்றம். நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி தொட போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறை எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா சார்? சொல்லுங்க. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். SVGயின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை. வணக்கம் சார். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் வன்கொடுமையை வச்சு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் தனித்தனியா போராட்டம் நடத்துது. ஆனா ஹைகோர்ட் ஒரு அரசியல் விளம்பரத்துக்காக எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவது சரியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹைகோர்ட் கேள்வி கேட்டிருக்கு. இது முற்றிலும் தவறு சார். ஏன்னா ஒரு பெண்ணு நம்மளை கருவில் சுமக்கல இருந்து கல்லறை வரைக்கும் சுமப்பது ஒரு பெண்ணு சார். இதை ஃபர்ஸ்ட் அரசியல் ஆக்குவது மிகப்பெரிய தவறு. கூட பிறந்தவங்களும் சரி, நம்மளை உருவாக்குனவங்களும் சரி, நம்ம கூட எல்லா பிறந்தவங்களும் எல்லாருமே அக்கா தங்கச்சா தான் சார் பழகணும். ஆனால் இந்திய இருக்க யூடியூபர்ஸும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அந்த பெண்மையை பற்றி கொச்சப்படுத்திட்டாங்க சார். ரொம்ப என்ன தமிழ்நாட்டில் இந்த பெண்மையை எவ்வளவோ கேவலப்படுத்தணும் அவ்வளவோ கேவலப்படுத்திட்டாங்க சார். ஒரு தனிப்பட்ட சுதந்திரத்துக்காகவும் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி கொடுத்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் கூட்டம் சேரத்துக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க பண்ணுறது அரசியல் மிக மிக கேவலமான அரசியல் சார். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அது எதிர்கட்சியாக இருக்கட்டும், யாராகட்டும் சார். ஒரு பெண்மையை பற்றி போற்றுவன் தான் சொல்லிக்கிறார் பாரதியாரை தவிர ஒரு பெண்மையை பற்றி இகழ்ந்து பேசுவோன்னு சொல்லி எந்த மீடியாவுக்கும் உரிமையை கொடுக்கல, எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் உரிமை கொடுக்கல சார். எல்லா யூடியூபர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க பேன் பண்ண சார் உயர்நீதிமன்றம். மீடியாக்கள் மூலமா விளம்பரம் தேடுவதுதான் இந்த அரசியல் கட்சிகளோட ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள் அப்படின்னு தான் நீதிமன்றம் கருத்து தெரிவிக்குதா? ஆமா சார், கோர்ட்டுக்குன்னு ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு வரமுறை இருக்குது. ஒரு பெண் கேஸை எடுத்து நடத்தும் போது எங்களுக்குன்னு ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இன்கேமரா ப்ரொசீடிங் எங்களுக்கே அதிகார வரம்பு, எங்களுக்கே ஒரு வரம்பு எல்லைக்குட்பட்டு நடத்த வேண்டும்னு சொல்லி எங்களுக்கே பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது இன்னைக்கு யூடியூபர்ஸும் சரி, அரசியல்வாதியும் சரி, இதை ஏன் பெண்மையை பத்தி பேசணும்னு கேட்குறேன். யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது சார். ஒரு பெண்மையை பத்தி பேசுறதுக்கு எந்தவித ரைட்ஸும் கிடையாது சார். இதை அரசியல் ஆக்குவது அவங்கவுங்க விளம்பரம் தேடிக்கிறதுக்கு தான் சார் இதை அரசியல் ஆக்குறாங்களே சரி. இன்னைக்கு யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பொறுத்த ரைட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு ஆக்ட் இருக்குது. அந்தபடி யாருமே யூடியூபர்ஸை பற்றி கண்டிப்பா சார் நான் நீதி போராட்டம் நடத்துவது அரசியல் கட்சிகள் தான் சார். அரசியல் கட்சியா இருந்தா அந்த விளம்பரப்படுத்துறது சோசியல் மீடியா தான் சார். விளம்பரம் தேடும் நோக்கம் தான் அந்த அரசியல் கட்சிக்கு பிரதானமா இருந்தா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது சார். அரசியல் கட்சி சொல்ல சார், ஒரு பெண்ணுடைய பாலியல் வன்கொடுமையை, ஒரு பெண்ணுடைய பாலியல் பலாத்காரத்தை ஏன் இந்த அரசியல் கட்சிகள் பிரபலப்படுத்துகிறது? அரசியல் கட்சிகள் பிரபலப்படுத்த கூட வாய்ப்பே அவங்களுக்கு கிடையாது சார். நான் தான் சொல்றேன்னு, எங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வழக்கு நடத்தும் போது இன்கேமரா ப்ரொசீடிங் எங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதன் மூலமா தான் நாங்களே வழக்கு நடத்துமோ தவிர இந்த அரசியல்வாதிக்கு யார் அதிகாரம் கொடுத்தா சார்? ஒரு பெண்ணை பத்தி பேசுறதுக்கு எப்படி சார் அதிகாரம் கொடுத்தா? அவங்களுக்கு அக்கா, தங்கச்சி, கூட பிறந்த மனைவி, மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்களே சார். அவங்கள பத்தி யோசிச்சு அவங்க வீட்டுல யாருன்னா, குடும்பத்துல யாருன்னா ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா எந்த அரசியல் தலைவனா இதை பத்தி பேசியிருப்பாங்களா சார்? சத்தியமா சொல்றேன் சார், கடுமையா விமர்சிக்கிறேன் சார். இதேதான் நீதிமன்றமும் சொல்லிருக்கு. பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போராட்டம் வந்திருக்கீங்களா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவுக்கோ, மகளுக்கோ, தங்கச்சிக்கோ, மனைவிக்கோ யாராவது ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? முதல்ல போய் நீங்க போராடக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல போயிட்டு உங்க அம்மாவுக்கும், மகளுக்கும், தங்கச்சிக்கும் போய் ஃப்ரீடம் கொடுங்க, மரியாதை கொடுங்க, அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு நீதிமன்றம் பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்குல்ல.
இந்த பார்வை எப்படி? ஆமா சார், தனக்கு வந்தாதான் ரத்தம், மத்தவங்க வந்தா தக்காளி சட்டின்னு நினைக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள்லாம். உண்மையை சொல்றேன், அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள தன்னுடைய சுயநலத்துக்காகவே அவங்க அரசியல்வாதி கிடையாது சார், சுயநலவாதி. இன்னைக்கு தன்னுடைய விளம்பரத்தை அதிகப்படுத்துறதுக்காக அவங்க எல்லா கட்சியும் சார், எதிர்கட்சியில எல்லா ஆளுங்கட்சி உட்பட எதிர்கட்சி அனைத்து கட்சியும், ஜாதி கட்சிகள் எல்லாம் அனைத்தும் உட்பட இந்த விஷயத்தை பேசுறதுக்கு அருகதையே கிடையாது சார். ஒரு பெண்மையை பத்தி போற்றுமோ தவிர, பாரதியார் சொன்னதை ஒரு பெண்மையை பத்தி அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன் சார். நான் ஹைகோர்ட் விளம்பரத்துக்காக ஏன் போராட்டம் நடத்துறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்கல. குறிப்பா எந்த கட்சியோட தலையில நங்குன்னு கொட்டி இருக்குன்னு சொல்ல முடியுமா? உயர்நீதிமன்றம் கேட்டு பொதுவா கேட்ட ஒரு அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்கும் கேட்ட ஒரு கேள்வி சார். இது தனிப்பட்ட கட்சிகளுக்காக கேட்டப்பட்ட கேள்விகள் கிடையாது. தடையை மீறி இங்க அரசியல் கட்சிகள்லாம் போராட்டம் நடத்துறாங்களே, இது சரியா? தவறு சார். அரசியலமைப்பு சட்டப்படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கூட்டம் சேர்றதுலாம் இருக்குது. ஆனா அதுலயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பேசணுமே தவிர எதுவுமே தனிப்பட்ட சுதந்திர உரிமைன்னு ஒன்று இருக்குது சார். அதுக்காக நம்ம கண்ட மேனிக்கெல்லாம் பேசக்கூடாது. ஒரு பெண்ணு தான் சார் முக்கியம் வாழ்க்கையில. அந்த பெண்மையை கொச்சப்படுத்துறாங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம் கிடையாது. இது பெண்கள் சட்டத்துக்கு புறம்பானது சார். நீங்க எத்தனையோ கிரைம் கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. நிறைய வழக்குகளை டெய்லியும் நீதிமன்றத்துல பார்க்கக்கூடிய அட்வொகேட் நீங்க. ஆனா இந்த ஒரு பெண்ணுடைய பாலியல் வன்கொடுமை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்களே, சக அட்வொகேட் இதை பத்தி என்ன பேசிக்கிறாங்க ஹைகோர்ட் கேம்பஸ்? ஹைகோர்ட்டும் சரி சார், மற்ற எல்லா கோர்ட்லயும் சரி சார், எல்லாருமே இந்த விஷயத்தை அரசியலா கொண்டு போனதுக்கு காரி துப்புறாங்க சார். எல்லா அரசியல்வாதி மூஞ்சிலையும். நம்ம நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு சார்? கிட்டத்தட்ட 140 கோடி. நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி தொடப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறை எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா சார்? சொல்லுங்க. 1,35,000 பேர் தான். அப்போ 1,00,000 பேருக்கு 10 காவலர் கூட நியமனம் கிடையாது. 0.0001 ரேஷியோ கூட கிடையாது சார். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நொடி கூட நம்மளால பாதுகாக்க முடியாது சார். ஏன்னா அந்த அளவுக்கு காவலோட ஸ்ட்ரென்த் கம்மி சார். உண்மையிலே சொல்ற, யாரு முன்னாள் இந்த முதல்வரும் சரி, இப்ப இருக்கிற முதல்வரும் சரி, யாருமே இதை கண்காணிக்க மாட்டாங்க. நாளைக்கு நீங்களே முதல்வரா பொறுப்பேற்றாலும் சரி, முதல்ல கையெழுத்து போட வேண்டியது காவல்துறை ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும் சார். நான் கேட்கறேன் சார், 6.5 கோடி மக்களுக்கு 1.5 லட்சம் போலீஸார் எங்க இருந்து சார் பாதுகாக்க கொடுக்க முடியும்? சொல்லுங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க, போலீஸ் குறைவா இருக்காங்க அப்படிங்கிற உங்க குற்றச்சாட்டு நியாயமானது. ஆனா யார் அந்த சார் அப்படிங்கிற எதிர்கட்சியோட கேள்வி நியாயமானது. அந்த சார் யாராகட்டும் மோராகட்டும் சார், பெண்களுக்காக இருக்கப்பட்ட ஒரு வழக்கை பத்தி இப்படிலாம் வெளிப்படையா பேசுறது தப்பு சார். அப்புறம் ஏன் அப்படி வெளிப்படையா பேசி விளம்பரத்துக்காக போராட்டம் நடத்தக்கூடிய தன்னுடைய சுயநலத்துக்காகவும் அரசியல்வாதிகளுக்காகவும் பணக்கார முதலைக்காகவும் சார் இந்த கட்சி இந்த பெண்மையை பத்தி கொச்சப்படுத்திட்டாங்க சார். நான் சொல்ற, தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கே எனக்கு சத்தியமா உயிரை விட்டுலாமா இருக்கு சார். அந்த அளவுக்கு மன உளைச்சல் சார். ஏன் சார், எப்படி சார் ஒரு பெண்மையை பத்தி பேசுறது யார் சார் அதிகாரம் கொடுத்தா? நீதித்துறை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் சார். சத்தியமா சார், நீதித்துறையில அந்த எல்லா நீதிபதிகளை நான் காலில் ஊந்து கெஞ்சுறேன் சார். இங்க இருக்கிற யூடியூபர்ஸும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, எல்லாமே முடக்கணும் சார். பெண்மையை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தயவு செஞ்சு அப்படி பேசினா அவர்கள் மீது உயரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். தடையை மீறி எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தினா, ஆளுங்கட்சி கைது பண்ணா அதை விமர்சனம் பண்ணி எதிர்கட்சிகள் பேசுது. நீதிமன்றம் எதிர்கட்சி போராட்டம் நடத்தக்கூடிய எதிர்கட்சி தலையில கொட்டு வைக்குது. ஆனா கொட்டு வைக்கிறதோட நின்றுதுல, நடவடிக்கை எடுக்கணும்ல நீதிமன்றமோ அரசோ. தடை மீறி போராட்டம் நடத்தக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் மீது ஏன் நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்க மாட்டேங்குது? அரசியல்வாதிகள் பல தரப்பட்டு அரசியல்வாதி இருக்கிறாங்க. இங்க ஒரே சார்ந்த அரசியல்வாதிகள் இங்க போராடல. எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணு தானே, சட்டம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே நீதிமன்றம் சார். நடவடிக்கை எடுக்க காவல்துறை சார். நீங்க காவல்துறையை விட்டுறீங்க, இன்றைய முதலமைச்சர் அதை நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க நீதித்துறையை நீங்க குறை சொல்லக்கூடாது. தடை மீறி தானே போராட்டம் நடத்துறாங்க சார். தடையை மீறி போராட்டம் காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும் சார். அவங்க மேல பதிவு பண்றாங்க இல்லையா? ஆமா, விட்டுறாங்களே சார். அதுதான் சார் கேக்குறேன், எந்த நடவடிக்கை யார் முறையா எடுத்துக்கிறாங்க? யார் அந்த சாருன்னு கேக்குறாங்க. யார் அந்த சாரா இருக்கட்டும் மோரா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன சார் இருக்குது? நான் கேக்குறேன், ஒரு கள்ள சாராயத்தை குடிச்சு செத்தானா அதை பத்தி விமர்சனம் பண்ணீங்க, நான் ஓகே, நான் எடுத்துக்கிறேன். நான் யாரா கட்ட சார், அரசியல் கட்சி சேர்ந்தவன் நானா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி சார்,
ஒரு பெண்மையை பத்தி பேசினா தவறு தான் சார். இந்த போராட்டத்தை நீங்க என்னன்னு சொல்ல வரீங்க? தன்னுடைய அரசியலை வந்து வளர்த்து கொள்வதற்காகவும் விமர்சனம் தேடிக்கொள்வதற்காகவும் இந்த வழக்கை வந்து கையாளுவது மிகப்பெரிய தவறு சார். அரசியல்வாதிகளா யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா? ஜனநாயக நாட்டுல மக்களோட ஜனநாயக நாட்டுல இருக்காங்க. அரசியலமைப்பு சட்டப்படி ரைட் டு ஸ்பீச் சார், அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சார். அதை ஃபாலோ பண்ண சொல்றேன். எல்லாருக்கும் மாவு கட்டு தான் போட தெரியும், எனக்கு வாய் கட்டும் போட தெரியும் சார். நீதித்துறை நினைச்சா எந்த அரசியல்வாதியும் பேசாத அளவுக்கு பண்ணலாம் சார். கட்சின்னு தான் எதிர்கட்சி இருக்கதான் செய்யும், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதான் செய்யும். நான் மத்தபடி எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இந்த விஷயத்தை நான் ஆர்ப்பாட்டம் பண்ணது தயவு செஞ்சு கைவிடுங்க தான் சொல்றேன் நான். ஏன், என்ன காரணம் அப்படி சார்? இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கிரைம் அஃபண்டர் கிடையாது, ஒரு கொலை குற்றம் சம்பந்தப்பட்ட வழக்கு கிடையாது சார். ஒரு பெண்மையை சார்ந்த வழக்கு சார், ஒரு தாய்மையை பற்றி பேசக்கூடிய வழக்கு சார். எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, பெண் பிள்ளை இருக்குது, எனக்கு என்ன பெத்தெடுத்த தாய், பெண்கள் பெத்த எல்லா பெற்றோருக்கும் சரி சார். இப்ப சொல்றேன் சார், இவங்க பேசுற பேச்சுக்களுக்கு அனைத்துக்கும் அது எந்த கட்சியா இருக்கட்டும் சார், அந்த மாரிலாம் ஒரு பெண்மையை பத்தி எதிர்த்து போராடுவது மிக பெரிய தவறு சார். ஆனா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க, பேசுறாங்க, குரல் கொடுக்குறாங்க. நேத்து சௌமியா அன்புமணி, இன்னைக்கு குஷ்பு, இப்படி தொடர்ச்சியா பெண் தலைவர்களும் போராட்டத்தில் குதிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க சார். அவங்களும் பெண் என்று உணராமல் வந்து அவங்க வந்து பேசுறாங்க சார். ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட சார்பா அவங்களுக்கு ஆதரவா நான் துணை நிக்கிறேன்னு சொல்லி நடிக்க சார். அவங்களுக்கு ஆதரவா நீங்க போய் வழக்கு தொடருங்க சார். அந்த ஞானசேகரன் மேல பதிவு பண்ணாங்க, அந்த ரைட் டு ஸ்பீட் ட்ரையல் போட்டு அந்த கேஸை நீங்க ட்ரையல் பண்ணுங்க, நீதிமன்றத்தை அணுகுங்க. உங்களுக்கு யார் சார் உரிமை கொடுக்குறா? அதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு, தமிழக அரசு வழக்கு நடத்துது சார். சார்ஜ் ஷீட் போட சொல்லுங்க சார். சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நல்ல அரசியல் தலைவரா இருந்தா இதை செய்ய சொல்லுங்க சார். யார் சார் இதெல்லாம் மீடியா கொண்டு போய் அசிங்கப்படுத்துறீங்க? ஆனா சௌமியா அன்புமணி ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்களே, அயனாவரத்துல நடந்துச்சு, அண்ணா நகர்ல நடந்துச்சு, புதுக்கோட்டையில நடந்துச்சு, கந்தராக்கோட்டையில நடந்துச்சு, திண்டுக்கல்ல நடந்துச்சு, இப்ப காஞ்சிபுரத்துல நடந்துச்சு, இப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்துக்கணும், பெரிய லிஸ்ட் அன்புமணி, சௌமியா அன்புமணி போடுறாங்களே. அவங்களோட கேள்வி தானே செய்யுது. அப்படின்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? எல்லா பெண்களுக்கு தன்னை தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பா அம்மா ஒரு வாசல் வரைக்கும் தான் வந்து விடுவாங்க. ஒரு காவல்துறையை சேர்ந்தவங்க சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு வழக்கறிஞரும் சரி, தன் உடமையும் உயிரையும் தான் வந்து பாதுகாப்பாங்க. தன்னை தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் சார். தப்ஸ்ட் பெண்கள். ஆனா குஷ்பு வந்து, நான் 38 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கேன், 38 வருஷமா நான் கண்ணகியா தான் இருக்கேன், போலீஸார் தடுத்தாலும் தடை மீறி நான் பேரணி போவேன் அப்படின்னு சொல்லி பேரணி போய் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இது வந்து அரசியல் விளம்பரம் சார். நீங்க குஷ்பு தான் கேட்கணும். குஷ்பு பேசுனதுல என்ன அரசியல் விளம்பரம்னு சொல்ல வரீங்க? சார், பல வருடமா அவங்க சினிமா துறையில தான் சார் இருக்கிறாங்க, அரசியல் துறையில எல்லாம் கிடையாது. சும்மா நம்ம வந்து ஒரு பெண்மை வழக்கெல்லாம் எடுத்து வந்து பேசுறதுலாம் மிகப்பெரிய தவறு சார். ராமநாதபுரத்துல ஒரு பட்டியலின பெண் வந்து சில வாலிபர்கள்லாம் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. நம்ம அதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு சார். அதுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுத்து காவல்துறையோட கடமை சார். இந்த பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அசிங்கப்படுத்துதா, இந்த அரசியல் கட்சிகளை அசிங்கப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். சார், தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக அவங்க வந்து இந்த வழக்கை வந்து கையாளுறாங்க சார். எங்களுக்கு இவ்வளவு ப்ரொசீடிங்ஸ் இருக்கும்போது அரசியல்வாதிகளா இதுல இந்த விஷயத்தை தலையிட்டது மிகப்பெரிய தவறு சார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேல ஆச்சு. 10 நாள் கடந்தும் ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் தான் புரிஞ்சிக்கவே முடியல. அதிமுகவும் சரி, பிஜேபியும் சரி, தன்னை தானே சாட்டையில அடிச்சுக்கினாரு. வாத்தியார் சொல்லி கொடுத்தது தன்னைத்தானே அடிக்க சொல்ல சாட்டையில எதிர்த்து போய் ஞானசேகரன் நீங்க சாட்டையில அடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். நீங்க அண்ணாமலைக்கு பதில் சொல்றீங்களா? இல்ல, உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்ட சாட்டையில அடிச்சுக்கிட்டது அண்ணாமலை தானே சார். எத்தனை தலைவர்கள் இதுக்கு முன்னாடி போய் பாருங்க சார். இல்ல, காந்தி கூட தன்னை சாட்டையில அடிச்சு அகிம்சை வழியில போராடல, அண்ணாமலை தான் சாட்டையில அடிச்சுக்கிட்டு போராடினாரு. அப்ப ஞானசேகரனை தான் சாட்டையில அடிச்சுக்கணும். எல்லாரும் ஒரு விளம்பர பிரியனா ஆயிட்டாங்க சார். யாருமே வந்து பெண்மையை பத்தி அசிங்கமா கொச்சப்படுத்தணும்னு சொல்லி எந்த அரசியல்வாதியும் சொல்லியே சார். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எதிர்த்து எவ்வளவோ வழக்குகள்லாம், பொதுநல வழக்குகள்லாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்த பெண்ணுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை எதிர்த்து ஏன் பொதுநல வழக்கு ஒண்ணு கூட இது வரைக்கும் தாக்கல் ஆகல? பொதுநல வழக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் தாக்கல் செய்யப்பட்டுள்ளார் சார். அது வந்து கூடிய விரைவில் வந்து வந்துடும். நான் வந்து என்னோட நீதித்துறையும் சரி, என்ன நீதி அரசரை வந்து நான் வந்து ரொம்ப இந்த வழக்கில் வந்து தாழ்ந்து ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன் சார். சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், தயவு செஞ்சு
இவங்க மீதுலாம் எல்லார் மீதும் நடவடிக்கை பேன் பண்ணணும்னு சொல்லி நான் என்னுடைய நீதித்துறையை சேர்ந்த நீதிபதியில தாழ்வுன்னு என் காலில் ஊந்து நான் கேட்குறேன் சார். இந்த எதிர்கட்சிகளை இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்றீங்களே, நீங்களே அந்த எதிர்கட்சிகள் எதிராக கேஸ் போடலாமே, ஏன் கேஸ் போடாம சார் பேசி நான் எதிர்கட்சின்னு நான் குறிப்பிட்டு எந்த கட்சியும் சொல்ல சார், எல்லா கட்சியும் தான் அந்த சார் பெண்ணோட பண்றாங்க. விஷயத்தை மையப்படுத்தி போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகளை தான் நான் கேட்க வரேன். எல்லா கட்சியினரும் தான் சொல்றேனே தவிர போராட்டம் நடத்தக்கூடிய எல்லா ஆளுங்கட்சி கட்சியும் தான் உட்பட கேட்கிறேன். தான் சொல்றேன். அதிமுக மட்டும் இல்ல. நீங்க கேட்கறதுக்கு பதில் அப்படிதான் சார் இருக்குது. அதிமுக மட்டும் கிடையாது. இந்த நான் எல்லா பெண்ணுடைய உட்கட்சியினரும் தான் சொல்றேன். சரி, நான் எல்லா எல்லா எதிர்கட்சிகளை எதிர்த்து நீங்க கேஸ் போட வேண்டியதானே கேட்க வரேன். சார் அது வழக்க நீங்க சம்பந்தமா பதிவு ஆவேசமா இவ்வளவு தூரம் பண்ணிக்கிறாங்க சார். பொங்குறீங்களே, அந்த கட்சிகளுக்கு எதிராக கேஸ் போடுங்க போயிட்டு. காவல்துறை பதிவு செஞ்சுக்கிறாங்க சார் வழக்கு. போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக நீங்க வழக்கு பதிவு பண்ணி அந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன மாதிரி தண்டனை வாங்கி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? சார் இது தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சார். காவல்துறைக்கு தான் உரிமை இருக்குது. நீதித்துறையே கேட்குது சார், நீங்க ஏன் இதை அரசியல் விமர்சனம் உங்களுக்கு ஏன் அப்படின்னு அவங்களே கேட்கறாங்களே சார். ஒரு பெண்ணுடைய பாலியல் வன்கொடுமையில தான் அரசியல் கட்சிகள் ஆதாயம் தேட பாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் வரவளும் ஒரு தாய். அந்த தாய்மை யாருமே விளம்பரப்படுத்தி பேசக்கூடாதுதான் சார் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடிகளும் இதே மாதிரியான பாலியல் பலாத்கார வழக்குகள்லாம் தமிழ்நாட்டுல எத்தனையோ நடந்திருக்கும் பொழுது அந்த வழக்குகள் மீது இல்லாத ஒரு பார்வை, ஒரு வேகம், ஒரு கோபம் இந்த கட்சிகளுக்கு இந்த வழக்குல மட்டும் பேசிபிக்கா இருக்க வேண்டிய அவசியம் காரணம் என்ன? எலெக்ஷன் வரப்போகுது சார், எல்லாருமே சார் ஃபோக்கஸ் டு எலெக்ஷன் சார். இல்ல எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனை போலீசார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே அவருக்கு கீழே வலிக்கு விழுந்து கையிலையும் கால்லையும் கட்டு போட்டுட்டாரு. இப்ப இந்த எதிர்கட்சிக்கு போராட்டம் நடந்ததுல என்ன வேணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க? அவனு ஒரு திருட்டு வழக்குல நிறைய திருட்டு வழக்கு உள்ளவன். அவனை பத்தி பேசி அவனை பெரியாளா ஆக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன் இங்க இருக்கிற அரசியல்வாதிகளை. எதிர்கட்சிகள் கேட்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எஃப்ஐஆர் காப்பி எப்படி லீக் ஆனிச்சு? இது முற்றிலும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு. சிசிடிஎன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு எஃப்ஐஆர் காப்பி டவுன்லோடு பண்ணோன்னா அவங்களுடைய தொலைபேசி எண்களை பயன்படுத்தி ஓடிபி நம்பரை இது பண்ணும். ஆனால் ஒரு பெண் வழக்கு சம்பந்தமாக எந்த ஒரு எஃப்ஐஆரும் டவுன்லோடு ஆகாது. 4 ஆஃப் உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் ஆகட்டும், அது 350 மாடர்சிட்டி ஆஃப் உமனாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு குற்றனுடைய நகல்களும் எஃப்ஐஆரும் டவுன்லோட் ஆகாது சார். இது சிசிஎன்டிஎன் சொல்லுவர தொழில்நுட்ப சார்ந்த கோளாறு என்பதால அங்க இருந்த ஏதோ ஒரு தொழில்நுட்ப காரணத்தாக இது அங்க இருக்கிற ஊழியர்கள் தான் மிகப்பெரிய ஒரு அளவரிசை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாட்டில். ஆனா ஒரு பெண்ணுடைய பாலியல் பலாத்கார கேஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சாதாரணமா அந்த எஃப்ஐஆர் டவுன்லோட் ஆகாது. ஒருவேளை இப்ப அதான் மீறி ஆகியிருக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண் தரப்புலயும் ஒரு காப்பி கொடுப்பாங்க, அகைன்ஸ்டா ஒரு காப்பி கொடுப்பாங்க. அப்ப இந்த 2 பேர் தரப்பை தாண்டி டெக்னிக்கலா சிஸ்டமேட்டிக்காவே அந்த ப்ராப்ளம் நடந்திருக்கா? கண்டிப்பா சார். எஃப்ஐஆர் கண்டிப்பா யார் இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேலேயும் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆளை கண்டுபிடிச்சாச்சா? யார் லீக் பண்ணா? காவல்துறையை தான் சார் நீங்க கேட்கணும். அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணவர் மீதும் எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த ஆளை கண்டுபிடிச்சு அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்க வரேன். அதுதான் சார் இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் போயினுக்குது சார். அது காவல்துறையை சேர்ந்தவர்களா இல்ல விக்டிம்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சேர்ந்தவர்களா இல்ல எப்படி டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு விசாரணை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு அடுத்த கட்டமா எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? சார் இப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட 164 ஸ்டேட்மெண்ட் மூலமா இன் கேமரா ப்ரொசீடிங் வாக்குமூலம் எடுத்துக்கொண்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து பெண் மகளிர் நீதிமன்றத்தில் விரைந்து 90 டேஸ் 90 நாட்களுக்குள்ள இந்த வழக்கம் முடிந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா என்ன தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஞானசேகரனுக்கு? சார் இதுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை மேற்கொண்டு அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு இந்த சட்ட அம்சங்கள் பொருந்தப்பட்டுள்ளது. இப்படி எதிர்கட்சிகள்லாம் அப்படி பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை கையில் எடுத்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வர மாட்டாங்களா அல்லது வருவாங்களா? அண்ணா பல்கலைக்கழக வழக்கு சம்பந்தமாக எல்லா கட்சியினரும் பேச ஆரம்பிப்பதால எந்த பெண்ணும் சரி சார் பெற்றோர்களும் கொஞ்சம் அச்சப்படுறாங்க இன்னைக்கு. ஏன்னா நாளைக்கு நம்ம பெண்ணுக்கு பெண்ணுக்கு நம்மளுக்கும் இந்த மாரி அரசியல் ரீதியா பிரச்சனை ஏற்படுமோன்னு சொல்லி கண்டிப்பா எல்லா நீதிமன்றங்களும் கண்டனம் தெரிவிச்சுக்குது சார். இது நீதித்துறை பார்த்துக்கோ, எங்களுக்கு எல்லா பவரும் இருக்குது, நீங்க யாருமே தலையிடாதீங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் முதல் எல்லா நீதிமன்றமும் எச்சரிக்கை விட்டுக்கிறாங்க சார் அரசியல்வாதிகளுக்கெல்லாம். சமீபத்துல நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொகுதியில ஒரு தேசிய கட்சியோட தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாரு.
அந்த வழக்கு கூட எதிர்க்கட்சிகள் இந்த அளவுக்கு தீவிரம் காட்டல. அதுல பேசப்படாத விஷயங்கள், அதுல தீவிரம் காட்டாத விஷயங்கள் எல்லாம் இந்த பெண்ணுடைய வழக்குல தீவிரம் காட்டுறாங்களே. எல்லாருமே வந்து தன்னுடைய சுயநல விளம்பரத்துக்காக தான் இது வந்து பண்றாங்களே தவிர, ஒரு பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு சொல்லி யாருமே வந்து இறங்கி போராட மாட்டாங்க. சட்டப்படி போராடுறது தான் அரசியல் சாணக்கியம். ரோட்ல இறங்கி போராடுறது அரசியல் ஒரு போக்குவரத்து கிடையாது. ஆனா அரசியல் கட்சிகள் சொல்ற மாதிரி போலீஸ் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, அரசு மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுடைய கோபத்துல நியாயம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. 6.5 கோடி மக்களுக்கு 6 லட்சம் போலீஸ் கூட கிடையாது சார். 1.25 லட்சம் போலீஸ் தான் சார் இருக்கிறாங்க. அப்ப எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா? எப்படி சார் உண்மைன்னு நீங்க சொல்ல முடியும்? போலீஸ் மீது நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்றாங்களா? போலீஸ் மீது நம்பிக்கை போச்சுன்னுலாம் சொல்ல சார். காவல்துறை மெத்தனம்னு தான் சார் நான் சொல்லுவேன். அப்படின்னா காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கு, ஆனா சில போலீசாருடைய மெத்தனம் தான் அந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தான் பார்க்கணுமா? இல்ல சார், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மேலாளர்ல இருந்து வாட்ச்மேன் வரைக்கும் அவங்க தான் சார் காரணம். இதுக்கு வேற யாருன்னு காரணம் கிடையாது. காவல்துறையும் கிடையாது, அரசியல்வாதியும் நைட் கிடையாது 8 மணிக்கு நடந்ததுக்கு எப்படி சார் நீங்க ஒட்டுமொத்த சார். பேரையும் வாட்ச்மேன் இருக்காரானா சார்? அண்ணா பல்கலைக்கழகத்துல நைட் டியூட்டி, பகல் டியூட்டி காவலர்கள் இருந்து கொண்டு தான் சார் இருக்கிறாங்க. வாட்ச்மேனு அவங்கள தான் சார் கேட்கணும். இப்ப இருக்கிற காவல்துறையும் அரசியல்வாதியும் எப்படி சார் பொறுப்பு ஏற்க முடியும் இந்த மேட்டர்ல? அண்ணா பல்கலைக்கழகம் தான் சார் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். எதிர்க்கட்சிகள் சொல்ற மாதிரி இந்த சமூகத்துல தொடர்ச்சியா பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்களே, ஒரு கிரைம் கேஸ் பார்க்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டா இந்த சமூகத்துக்கு, மக்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம்? பெண் பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் வந்து அவங்க மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவங்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் சார். நிறைய விஷயம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். SVGயின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டுச் சர்க்கரை.